ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் 1 kg பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 6 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுட்டு 200 ml எண்ணெய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லி போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதனால தான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறது. கொத்தமல்லி போட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நான் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் 1 kg பிரியாணிக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 சைஸ் மிளகா ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகா. பச்சை மிளகா ஆட் பண்ணோடனே 100 ml தயிர் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டா 6 மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கி அது சாஃப்டாகி வரும். நான் இப்போ இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு
இப்போ வந்து 1 கிலோ அரிசிக்கு இந்த டம்ளர் அளவில் ஒரு 10 கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இதே மாதிரி 10 கிளாஸ் தண்ணி ஊற்றினா 1 kg பிரியாணி அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 10 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு ஒரு கல் அதிகமாக இருக்கணும்னு சொன்னேன்னா, ரைஸ் போடும்போது அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதி விடுங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு கலரிட்டு இப்போ ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக விடுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருந்தேன் கழுவி. இப்போ அரிசியை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அரிசி போட்டோன்னே நல்லா கலரக்கூடாது, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ ஸ்பீடில் வச்சிடணும். ஸ்பீடில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் லெவலாக வரணும். அதுக்கு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டால் அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துடும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு மேலே காற்று போகாமல் இருக்கிறதுக்காக வெயிட்டாக ஒரு கல்லை தூக்கி நம்ம மேலே வச்சிடலாம்.
10 நிமிஷம் தம்முக்கு அப்புறமேட்டா இப்போ நம்ம அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. ஃபுல்லாக போட்டு கலரக்கூடாது, சும்மா சைடெல்லாம் எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.